ஹாய், ஹலோ! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா, நிஃப்டிக்கு நாம நேத்து காலையில குடுத்திருந்த லெவல்ஸ், மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி குடுத்திருந்தது. அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்தது, வேற நாம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் எப்படி வேலை செஞ்சிருந்தது அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பிரைஸ் நமக்கு 25,230ல ஓப்பன் பண்றான். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்ல இருந்து பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் பண்றான். பாசிட்டிவ்ல ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே, நாம அப்சைட் போகணும்னா என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 25,250 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்னு பிரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயமும் கிடைக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்மளோட வீக் S1 அப்படின்றது தான் நேத்து ஹையா இருந்தது அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். பிரீமியம் என்னவா இருக்கணும்? 24,400 புட்டு என்ன பிரீமியம் இருந்தா அந்த R1க்கு S1க்கு மேல நிக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த விஷயம் நடக்கவே இல்ல. ஸ்பாட்டும் அந்த இடத்துல வரல. வீக்லி பிரீமியமும் அந்த லெவலுக்கு வரல. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ்ல இருந்து ஃபால் ஆகுறான். ஃபால் ஆகி நாம சொன்ன இடம் தான். அந்த டவுன் சைடுல போனோம் அப்படின்னா, என்ன நடக்கணும்? ஒரு பிரேக் அவுட் எந்த இடத்துல கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோமோ, அதே ஸ்ட்ரைக் 150 அந்த ஏரியால தான் சப்போர்ட் எடுக்குறான். சப்போர்ட் எடுத்தவன் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ் பக்கத்துல வரான். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா நம்மளோட S1. இந்த S1க்கு மேலேயே மார்க்கெட் நிக்கணும் அப்படின்னா, புட்டு நாம நேத்து எடுத்திருந்தது 25,200 புட்டு ஏடிஎம் ஸ்ட்ரைக்க தான் நாம லெவல்ஸ்க்கு எடுத்திருக்கோம் அப்படின்றதையும் நாம நேத்து சொல்லியிருந்தோம். அந்த 25,200 புட் எப்போ அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்க்கு மேல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சானோ, அப்பவே மார்க்கெட் அந்த S1க்கு கீழ தான் நிக்க போகுது அப்படின்ற விஷயத்த நாம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன நடக்க போகுது? டைம் வேல்யூ எல்லாமே 0 ஆயிட போகுது. அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல அவன் க்ளோஸ் பிரைஸ்க்கு மேல இருக்கிறான் அப்படின்னா, அவனோட ரியல் வேல்யூவ குடுத்தாவே ஸ்பாட் இந்த S1க்கு கீழ தான் முடிக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்க கிளியர் லாஜிக் இதுதான். நம்ம அதே மாதிரி பிரீமியம் சப்போர்ட் 25,150க்கு கீழ இருந்தா என்ன நடக்கணும்? அப்படின்றத சொல்லியிருந்தோம். பிரீமியம் சப்போர்ட்னா என்ன அப்படின்றத அதுல ஒரு பாதிய மட்டும் தான் சொல்லியிருந்தோம். ஆனா, நம்ம சப்ஸ்கிரைபர் வழக்கம் போல மிஸ்டர் முரளி அந்த பாதிய வச்சு நாம சொல்லியிருந்த அந்த பாதி விஷயத்த வச்சு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 15K ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் அவருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 150 25,150 அந்த ஸ்ட்ரைக்ல கால் ஒரு லோ வச்சிருப்பான். அந்த லோக்கு மேல புட்டு ட்ரேட் ஆகணும் அப்படின்றத நாம சொல்லியிருப்போம். அந்த விஷயம் நடந்தா தான் பிரேக் அவுட்ல பாதியே. நாம சொல்ற அந்த பிரீமியம் சப்போர்ட்ல பாதி விஷயமே அங்க நடக்கும். இன்னொரு பாதிய நம்ம சொல்லல, ரிவீல் பண்ணல. அந்த பாதி விஷயத்த வச்சு அவரு மார்க்கெட்ட புரிஞ்சுக்கிட்டாரு நாம சொன்ன விஷயங்கள. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா வகையில இருக்கணும் அப்படின்னா, நாம சொல்ற விஷயங்கள புரிஞ்சுக்க நீங்க ட்ரை பண்ணணும். இது எல்லாமே ஜஸ்ட் கூட்டல், கழித்தல் மட்டும் தான். நம்பர்ஸ்ல தான் மார்க்கெட் ரன் ஆகுது. ஸ்பாட்ட பை செல் பண்ண முடியாது. ஆப்ஷன்ஸ்ல பிரீமியம் என்ன சொல்லுதோ அத தான் ஸ்பாட் கேட்க போகுது. ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றதெல்லாம் நாம நெறைய விஷயங்கள் சொல்லிட்டோம். ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு சேம் ஸ்ட்ரைக்ல கால்க்கும், புட்டுக்கும் எந்த ஸ்ட்ரைக்ல டிஃபரண்ட் கம்மியா இருக்கோ அதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றத நாம பல இடத்துல சொல்லியிருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஜீரோ அந்த விஷயத்துக்கும் சில விஷயம் சொல்லியிருந்தோம். ஏடிஎம் பிரைஸ் ஒரு 12, 12:30 அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கலாமே அந்த டைமுக்கெல்லாமே கால் புட்டு 2 பேரோட க்ளோஸ் பிரைஸ் ஆட் பண்ணா ரூ. 20 தான் வருது. அந்த சமயத்துல உங்களோட ரிஸ்க் 1500 வச்சு கால் புட்டு 2 பேரையும் பை பண்ணலாம் அப்படின்றத நாம சொல்லியிருந்தோம். எப்போ அப்படின்னா 12 to 12:30 12, 12:30 இந்த டைம்க்குள்ள மார்க்கெட் முடியறதுக்கு இன்னும் ஒரு 3 மணி நேரம் இருக்கு அப்படின்ற சூழல்ல பிரைஸ் டிகே அந்த அளவு ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதை செய்யலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1:30 மணி வரையுமே ரூ. 20க்கும் அதிகமா தான் இருக்கு. ஏடிஎம் பிரைஸ்ல கால் புட்டு 2 பேரையும் ஆட் பண்ணாவே ரூ. 20க்கும் அதிகமான பிரைஸ் இருந்தது. ஸோ அந்த விஷயம் நடக்கவே இல்லை. ஹீரோ ஜீரோ அப்படின்றது நாம சொல்லியிருந்த இந்த பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட்ல கால் பாத்தீங்க அப்படின்னா இந்த 150 கால் ஒரு ரூ. 15 லோ வச்சிருப்பான். அந்த ரூ. 15 இந்த 150 புட்டு எப்போ பிரேக் பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்திருக்கும். அந்த ரூ. 15 பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரூ. 50 ரூபாய்க்கு அதிகமாவே புட்டோட பிரைஸ் ஏறி இருக்கும்.
முடியும் போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 ரூபா கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். 33, 34 அந்த பிரைஸ் ரேஞ்ச் கொடுத்துருப்பான். சரி, ஓகே. நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் பார்ப்போம். நமக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கு. இந்த கான்ட்ராக்ட் இன்னைக்கு நாம ட்ரேட் பண்ண போற இந்த கரண்ட் கான்ட்ராக்ட் இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா பிரீமியம் அப்படின்றதே இல்லாம இருக்கு. இந்த பிரீமியம் இல்லை அப்படின்னாவே மார்க்கெட்ல பெரிய ரேஞ்ச் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவும் கம்மியா இருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லெவல்ஸ் எடுத்துட்டு வரேன். நம்மளோட டிஸ்க்ளைமர், இந்த சேனல்ல நாம கொடுக்குற எல்லா தகவல்களும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இங்க நாம யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணல. இங்க கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காதது அவரவர் விருப்பம். ரொம்ப முக்கியமா நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, இப்போ நம்ம லெவல்ஸ்குள்ள போயிடுவோம். ஓகே, இன்னைக்கு உள்ள லெவல்ஸ் எடுத்தாச்சு. என்ன அப்படின்னா 25,290, 25,219, 25,078, 25,009. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கு. இதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் இப்போ நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது 25,111. ஆனா ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் அப்படின்றது 25,150. இந்த ப்ரைஸுக்கு கீழே நிற்கும் போதே டவுன் சைட் போக தான் வாய்ப்பு. அதை தான் ப்ரீமியம் சொல்லுது. மார்க்கெட் இந்த ப்ரைஸுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயம் கிடைச்சது அப்படின்னாவே டவுன் சைட் போக தான் வாய்ப்பு. இன்னைக்கு நமக்கு ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது எங்க கிடைக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோ பக்கத்துலேயே தான், லோல இருந்து 10 பாயிண்ட்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். இப்போ ஓப்பனிங் நமக்கு ஃப்ளாட் ஓப்பனாக கொடுத்து இன்னைக்கு ட்ரேட் ஆக போற இந்த கான்ட்ராக்ட் 24 ஜூலை இந்த எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 150க்கு கீழே நின்னாவே கீழே போகணும் அப்படின்றது தான் சொல்லுது. ஸோ ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக கொடுத்துட்டாவே அங்கேருந்து ஃபாலோ ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிகமாகவே தெரியுது. ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் நீங்கள் நாம் சொல்கிறத டைரெக்டாக யாரும் எடுத்துக்க வேணாம். ட்ரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்களோட அனலைஸை நீங்கள் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி அப்சைட் போகணும் அப்படின்னா 25,200 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்னாதான் ஒரு வாய்ப்பு அப்படின்றதே இருக்கு. 25,200 இதுக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னா தான் மேலே போக வாய்ப்பு. ஆனால் எவ்வளோ மேலே போனாலும் திரும்ப இறங்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பமும் இங்கே அமையும். ஏன் அப்படின்னா ப்ரீமியம் இப்போ அந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏடிஎம்ல ப்ரைஸ் அப்படின்றதே இல்லை. லாஸ்ட் வீக்காவது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 144 பாயிண்ட் இருந்தது. நமக்கு போன வெள்ளிக்கிழமை 144 பாயிண்ட் இருந்தது. சாரி, 144 134 134 பாயிண்ட் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 131 பாயிண்ட் தான் இருக்கு. ஒரு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எக்ஸ்பைரி முடிஞ்ச மறுநாள் அந்த கரண்ட் கான்ட்ராக்டுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில 170 பாயிண்ட்டுக்கும் அதிகமான ப்ரீமியம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா மார்க்கெட் ஃப்ரீயா ஓடிட்டு இருக்கும். இப்படி ப்ரீமியமே இல்லாத பட்சத்துல செல்லர் அப்படின்றவங்க செல் பண்ணிட்டு சும்மா உட்காந்தாவே போதும். மார்க்கெட் எங்க போனாலும் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் நிற்கும். பெரிய ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்கிறது வாய்ப்பு அப்படின்றது கம்மி. இந்த மாதிரியான சூழல்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவல் செல்லர், ஒரு பெரிய பிக் பிளேயர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெட்ஜிங் அப்படின்றத எடுக்காம இருப்பாங்க. இந்த ஏடிஎம்ல அதிகப்படியான ப்ரைஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் ஹெட்ஜ், மார்க்கெட்ல என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. ஒரு புட்டை செல் பண்றான் அப்படின்னா இன்னொரு புட்டோட ஸ்ட்ரைக், ஓடிஎம் ஸ்ட்ரைக், டீப் ஓடிஎம் பை பண்ணி வச்சு அவங்க பொசிஷனை லாஸ்ட்ல இருந்து கொஞ்சம் குறைச்சிக்க பார்ப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ப்ரீமியமே இல்லாத பட்சத்துல அங்க பொசிஷன் ஒரு ஹெட்ஜிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லாத சூழல் தான் இப்போதைக்கு நமக்கு இங்க இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல பெரிய ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ ஒரு பையரா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணிடணும் இப்படி ப்ரீமியம் இல்லாத போது. இல்லை அப்படின்னா
டிகே முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு என்ட்ரியை ட்ரை பண்ணணும். இந்த டிகே எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றத ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட ஹை லோ இதை பேஸ் பண்ணியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஆப்ஷன்ஸ் பிரீமியத்துல என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்? அதாவது பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்ல நீங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி ஒன்று பில்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அதில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே டைம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ். மினிமம் 1 இயராவது உங்களுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் பிகினராக வரீங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா மினிமம் 1 இயர் எடுக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு உண்டான அந்த டைம் பீரியடை நீங்கள் குறைக்கணும், மார்க்கெட்டை ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோர்ஸ் என்னோட ஆப்ஷன் சக்ஸஸ் ஃபார்முலா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கோர்ஸ் டீட்டெயிலை வாங்கி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட அடுத்த கோர்ஸ் வர சண்டே 20 ஜூலை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, திரும்பியும் சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணுற ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி ஸ்பாட்டை எப்படி நாம வாட்ச் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான். இந்த லெவல்ஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க அந்த ஸ்ட்ரைக்கை லைவ் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.